யாரெல்லாம் இன்றைக்கி ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கோமோ, சொல்ல முடியாத அளவுக்கு உணர்ச்சிகளை அடக்கி வைத்திருக்கிறோமோ அவங்க எல்லாருக்குமே இன்றைக்கி ஈரல் நோய் அல்லது ஃபேட்டி லிவர் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. குடிப்பவர்களுக்கு தான் ஈரல் நோய் வருங்கிறதே முட்டாள்தனம். குடிக்காத பெண்கள் கூட இன்றைக்கு ஈரல் நோயால் பாதிக்கப்படுறதை பார்க்கணும். ஃபேட்டி லிவர் தானே, கிரேட் 1 தானே, அதனால் பிரச்சனை இல்லைன்னு நினைத்து விடும்போது எப்பொழுது அது கிரேட் 2 மாறும், எப்போது ஈரல் நோயாக மாறும். இன்றைக்கி ஈரல் ப்ராப்ளமாக அப்போ கீழாநெல்லி சாப்பிடுன்னு சொல்லி நோயை பெரிதாக வளர்த்து சிரமப்படுவதை பார்க்கிறோம். ஈரல் நோய் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு, ஃபேட்டி லிவர் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? 5 விஷயம் பண்ணணும். மொத்த உலகமும் பயந்து கொண்டு இருக்கக்கூடிய நோய் என்ன தெரியுமா? புற்றுநோயோ இதய நோயோ இல்லைங்க, ஈரல் நோய் தான். 30 வயது ஆகிறது, மருத்துவமனைக்கு போகிறோம், பரிசோதனை பண்ணும்போது ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டயக்னோசிஸ் வரும்போது நம்ம எல்லாரும் பதபதைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். ஃபேட்டி லிவர் தானே, கிரேட் 1 தானே, அதனால் பிரச்சனை இல்லைன்னு நினைத்து விடும்போது எப்பொழுது அது கிரேட் 2 மாறும், எப்போது ஈரல் நோயாக மாறும், எப்போது லிவர் சிரோசிஸாக மாறும் அப்படிங்கிற கேள்விக்குறி நம் மனதில் ஏற்பட வேண்டிய கேள்விக்குறி. இன்றைக்கி ஃபேட்டி லிவர் சார்ந்த நோய்கள் அப்படிங்கிறது பெரும்பாலும் நம்மை தாக்குகின்ற ஒரு நோக்கத்தில் தாக்குகின்றதுனால தான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சென்னை மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மருத்துவமனைகளையும் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் சென்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷாலிட்டி சென்டர்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி எவ்வாறு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைங்கிறது ரொம்ப பிரபலமாக இருந்ததோ, அதே போல் இன்றைக்கு நான் பார்க்குறேன் ஈரல் மாற்று அறுவை சிகிச்சைங்கிறது ரொம்ப சாதாரணமாகி கொண்டே வருவதை பார்க்கிறேன். குடிப்பவர்களுக்கு தான் ஈரல் நோய் வருங்கிறதே முட்டாள்தனம். குடிக்காத பெண்கள் கூட இன்றைக்கு ஈரல் நோயால் பாதிக்கப்படுறதை பார்க்கணும். தூக்கமற்று இருப்பது, நன்றாக உணவு நேரத்திற்கு சாப்பிடாமல் இருப்பது முதல் கொண்டு நிறைய சிரமங்களை இன்றைக்கு ஈரல் உறுப்புகள் சார்ந்த சிரமத்தை உடலுக்கு நாம் கொடுத்து கொண்டே தான் இருக்கும். வலி நிவாரண மாத்திரைகள், அந்த வலி நிவாரண மாத்திரைகள் மருத்துவர் பரிந்துரைக்காத போது நாம் எடுத்துக்கொள்வது, ஒவ்வாமைக்கான மாத்திரைகள், தூக்கத்திற்கான மாத்திரைகள், மன அழுத்தத்திற்கான மாத்திரைகள்னு நிறைய நோய்கள் இன்றைக்கு நமக்கு ஏற்படுவதற்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது நம்முடைய அறியாமை தான். ஈரல் நோய் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு, ஃபேட்டி லிவர் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? 5 விஷயம் பண்ணணும். நம்பர் 1, தண்ணி குடிக்கணும். ஒரு நாளைக்கு 3 லிட்டர் அளவுக்கு தண்ணீர் குடிங்க. ஈரலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி நம்மை காப்பாற்றக்கூடிய சிறந்த ஒரு விஷயம் எதுனா தண்ணீர் தான். 3 லிட்டர்ஸ் தண்ணீர் அல்லது 2 லிட்டர் அளவுக்கு வெந்நீர் குடிங்க, ஈரலை பாதுகாக்கலாம். நம்பர் 2, இன்னைக்கு ஈரலை பாதிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடாதீங்க. அதாவது பதப்படுத்தப்பட்ட உணவுகள், பேக்கெட் செய்து விற்கக்கூடிய உணவுகள், கலராக நீங்கள் பார்க்கக்கூடிய உணவுகள், இது எல்லாமே எண்டோக்ரைன் டிஸ்ட்ரப்டிவ் கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடிய உணவுகள். எல்லாத்துக்கும் மேலே நம்ம வீட்டில் சமைக்கிற உணவாக இருந்தாலும் ஒரே உணவை மீண்டும் மீண்டும் சூடு செய்து சாப்பிடுகின்ற வழக்கத்தை இல்லாமல் பார்த்துங்க. நம்பர் 3, தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க, யாரெல்லாம் இரவில் ஒழுங்காக தூங்காத பழக்கத்தை வச்சுருக்கோமோ நம்ம எல்லாருக்குமே ஃபேட்டி லிவர் மட்டும் இல்லை, லிவர் சிரோசிஸ் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்பர் 4, கெட்ட பழக்கங்கள், குறிப்பாக குடிப்பழக்கம். இன்றைக்கி குடிப்பழக்கம் மட்டும் இல்லைங்க, நிறைய பேரை நான் பார்க்குறேன் காஃப் சிரப்பை தொடர்ந்து குடிக்கக்கூடிய பழக்கம், அலர்ஜி டேப்லெட்டை தொடர்ந்து போடக்கூடிய வழக்கம், பசி இல்லைன்னு சொல்லிட்டு ஒமீஸ் மாதிரி இருக்கக்கூடிய சில பேண்டாப்ரசோல் சார்ந்த மருந்துகளை தொடர்ந்து சாப்பிடுகின்ற பழக்கம் இன்றைக்கி ஈரலை ரொம்ப கடுமையாக பாதிக்கும். இது எல்லாத்துக்கும் மேலே 5th பட் வெரி இம்பார்ட்டன்ட் ரீசன் ஃபார் லிவர் சிரோசிஸ் நம்முடைய மன அழுத்தம். யாரெல்லாம் இன்றைக்கி ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கோமோ, சொல்ல முடியாத அளவுக்கு உணர்ச்சிகளை அடக்கி வைத்திருக்கிறோமோ அவங்க எல்லாருக்குமே இன்றைக்கி ஈரல் நோய் அல்லது ஃபேட்டி லிவர் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபேட்டி லிவர் வரதுக்கு இந்த 5 காரணம் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய காரணம் இருக்குது. ஆனால் இது எல்லாமே லைஃப் ஸ்டைலில் நம்ம பார்க்கக்கூடிய காரணங்கள். இப்போ ஃபேட்டி லிவர் வராமல் இருக்கணும், இல்லை லிவரை ஆரோக்கியப்படுத்தணும், நம்ம என்ன செய்யலாம்? அதுக்கும் 5 வழிகள் நான் சொல்லித்தரேன். வெரி சிம்பிள், வெரி எஃபெக்டிவ். நம்பர் 1, இன்றைக்கி முதல்ல லிவர் டெஸ்ட்டை நம்ம வருஷத்துக்கு ஒரு முறையாவது எடுக்கணுங்க. இன்றைக்கி நம்ம எல்லாரும் நோய் வந்தால் டாக்டரை போய் பார்க்குறோமே தவிர நம்ம யாரும் ப்ரிவென்டிவ் ஹெல்த்துக்கு என்னோடய லிவர் நல்லா இருக்கா, என்னோடய லிவர் கீழே இருக்கக்கூடிய கால் பேடர் நல்லா இருக்கா, அல்லது கால் பேடரில் கற்கள் இருந்து நான் ரொம்ப நாள் கவனிக்காமல் இருக்கேனா என்னங்கிறத புரிந்து கொள்ள முயற்சி செய்யணும். இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம செய்கிறது. நம்பர் 2, குருட்டுத்தனமாக ஹோம் ரெமெடிஸ் யூஸ் பண்ணக்கூடாது. இன்றைக்கி எல்லாரும் செய்யக்கூடிய தவறு என்ன தெரியுமா? லிவர் சிரோசிஸ்க்கும், மஞ்சள் காமாலைக்கும், பித்தப்பை அடைப்பினால் ஏற்படுகின்ற அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ்க்கும், ஹெப்படைட்டிஸ் பிக்கும், அதே போல் தொற்றுக்களால் அல்லது ஆட்டோ இம்யூனாக ஏற்படுகின்ற லிவர் நோய்களுக்கும் என்ன வித்தியாசம்னே தெரியாமல்
இன்றைக்கி ஈரல் ப்ராப்ளமாக அப்போ கீழா நெல்லி சாப்பிடுன்னு சொல்லி நோயை பெரிதாக வளர்த்து சிரமப்படுவதை பார்க்குறோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு லிவர் ப்ராப்ளம் இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியுதுன்னா மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் காம்ப்ரமைஸே பண்ணாதீங்க. நம்பர் 3, இன்றைக்கி ஈரல் ப்ராப்ளம் வந்துருச்சு அல்லது வரப்போகுது, நான் என்ன பண்ணால் இதுலேருந்து குணமாக முடியும்? டீடாக்ஸுங்க. கழிவு நீக்கத்தை போல ஈரல் சுத்தி செய்யக்கூடிய ஒரு சிறந்த சிகிச்சையே கிடையாது. கழிவு நீக்கம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? சுலபமாக பண்ணுவோம். இன்றைக்கி 6 நாட்களுக்கு நெய் மருந்து கொடுத்து 7வது நாள் காலையில் பேதிக்கு மருந்து எடுக்கக்கூடிய டீடாக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் நமக்கு உதவி செய்கிறத பார்க்க முடியும். வருஷத்துக்கு ஒரு முறை இந்த டீடாக்ஸ் பண்ணுங்கள். மாதத்துக்கு ஒரு முறை 10 மா இலை, 10 கொய்யா இலை, 10 வேப்ப இலை 1/2 லிட்டர் தண்ணியில் போடுங்க, கொதிக்க வைங்க, 100 மில்லியாக குறைங்க, வடிகட்டுங்க, அதில் 2 ஸ்பூன் விளக்கெண்ணெய் போடுங்க. இதை தொடர்ந்து நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா, மாதத்துக்கு ஒரு நாள் கணக்கு வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா எழுதி கொடுக்கலாம். உங்களுக்கு நிச்சயமாக ஈரல் நோய் ஏற்படாது. 4வது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இன்றைக்கி யோகா, தியானம், மூச்சு பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஈரல் நோயின்னு வரும்போது நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம்? ஆல்கஹால் சாப்பிடக்கூடாது, எண்ணெய் பலகாரம் சாப்பிடக்கூடாதுன்னு இந்த மாதிரி செய்யக்கூடாத விஷயத்துக்கு தான் கவனம் எடுக்கிறோமே தவிர செய்ய வேண்டிய விஷயத்துக்கு கவனம் எடுக்கிறது கிடையாது. ஒரு நாளைக்கு 5000 அடி நடக்கிறது, குறைந்தது ஒரு நாளைக்கு 15 நிமிடம் மூச்சு பயிற்சி செய்வது, தியான பயிற்சி செய்வது, எல்லாத்துக்கும் மேலே முறையான யோக பயிற்சியை ஒரு யோகா ஆசிரியரிடம் அல்லது மருத்துவரிடம் கற்றுக்கொண்டு அதை பின்பற்றுவது இன்னைக்கு ஈரல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதையும் நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இது எல்லாத்துக்கும் மேலே 5th ஒன், இதெல்லாம் நம்ம செய்கிற முயற்சியாக இருந்தாலும் கூட யக்ருத் கேர் கேப்சூல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மாத்திரை இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் ஈரல் ஆரோக்கியத்தை மீட்டு கொடுக்க, ஃபேட்டி லிவர் நோயை ஆரம்ப நிலையிலேயே குணப்படுத்த, ஈரல் நோயோடு போராடி கொண்டிருந்தாலும் எந்த சிகிச்சையில் இருந்தாலும் கூட ஈரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த நமக்கு உதவி செய்யக்கூடிய மிகப்பெரிய அருமருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா ஃபேட்டி லிவர் சார்ந்த நோய்களுக்கு யக்ருத் கேர் கேப்சூல் காலை 2 இரவு 2 உணவுக்கு முன்பு சாப்பிடுங்க. ஈரல் பற்றி பேசணுன்னாலே நம்ம நாள் ஃபுல்லாக பேசிட்டு இருக்கலாங்க. இருந்தாலும் நான் சொன்ன மினிமம் பாயிண்ட்ஸையாவது ஃபாலோ பண்ண முடியுமான்னு பாருங்கள்.